அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷஃபானா டைரிஸ். ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம், சுடு தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு நான் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கிட்டேன். ரைஸ் குக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து சில்லி சிக்கனுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா நான் பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு நான் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்த்துக்கிட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு நம்ம ஒரு பேனில் வந்து இப்போ நம்ம ரைஸ் வந்து நம்ம தாளிக்க வச்சுக்கலாம். நான் ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 3 முட்டை வந்து நல்லா நான் பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்து நல்லா பொடி பொடியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முட்டையை. எல்லா எக்கையுமே நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே ஆயிலில் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வெங்காயம், முட்டைகோஸு, அப்புறம் கேப்சிகம் இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கேப்சிகம் தவிர பாக்கி எல்லா வெஜிடபிளையும் நான் அதுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். அது கூடயே நான் 4 மிளகாவும் நான் கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு சிக்கன் ஸ்டாக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து டேஸ்ட்டுக்கு தான். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப குக் ஆகக்கூடாது. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டை எடுத்து வச்சோம்ல அதுவும் அதுலேயே போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் நம்ம எடுத்து வச்சோம்ல அதுவும் அதில் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் பெப்பர் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸ் வடிகட்டி வச்ச அந்த ரைஸை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். ரைஸ் வந்து 80% தான் வந்து குக் ஆகணும். ஃபுல்லாக வந்து நம்ம குக் பண்ணணும்னா இப்போது நம்ம வந்து ரைஸ் வந்து அந்த வெஜிடபிளை நம்ம சேர்க்கும்போது என்ன ஆகும்னா ஒன்று குழஞ்சிரும், அப்படி இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் ரைஸு. அதனால் 80% மட்டும் நீங்கள் வந்து குக் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சில்லி சிக்கனுக்காக நம்ம ஒரு பேனில் ஆயில் போட்டு நம்ம மசாலா தடவி வச்சோம்னா சிக்கன் அதை வந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா. அது மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப பொரிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ அதில் டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன்னா சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் இது மாதிரி போட்டு நல்லா அந்த தண்ணியில் நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன் அதில். அதுவும் போட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாம். எதுவுமே வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சிக்கனுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் அந்த சிக்கன் ஆயிலே நம்ம வச்சுக்கிட்டு அதில் நான் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி நம்ம டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி வந்து அதிலே போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அது வந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு கிரேவி மாதிரி. அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம சிக்கன்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து சிக்கனை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா சிக்கனும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அது மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி சிக்கனும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.